எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெம்பரரியாக வந்து இந்த விலக்கு அளிச்சிருக்காங்க. வேவர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஈரானியன் ஆயில் வந்து வாங்குறது அந்த இதை சாங்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஆர்டரெல்லாம் அந்த இது வந்து போட்டதெல்லாம் வந்து நடுவில் அந்த மாட்டிகிட்டு இருக்கு அந்த கடலில் வந்து எல்லாம் வந்து ஷிப்பிங்கில். அதனால் வந்து அதை வேவிங் அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரீஃபைனர் சாட்டர்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கீனாக இருக்காங்க வாங்குறதுக்கு அந்த க்ரூடை. அந்த டெஹரான் வந்து மெயின்டைன் பண்ணாலுமே வந்து சர்ப்ளஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த வெய்வர் பற்றி ஃப்ரைடே அன்னைக்கு. அதை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, டெம்ப்ரவரியாக நாங்கள் வந்து இதை அன்லாக் பண்ணுறோம் இந்த சப்ளை அந்த இதை வந்து வேர்ல்டுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் யூஎஸ் வந்து அந்த அப்ராக்சிமேட்டாக 140 மில்லியன் பேரல்ஸை வந்து கொண்டு வரும் அதான் குளோபல் மார்க்கெட்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓவராலாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அவைலபிலிட்டியை, அதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சப்ளை ப்ரெஷர் வந்து இருக்குல்ல ப்ரெஷரு அதை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் இதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த அத்தாரைசேஷன் வந்து லிமிட்டடு தான் கார்கோஸ்க்கு. ஆல்ரெடி வந்து போக்குவரத்து வந்து அனுப்பப்பட்டதும் வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே தான் வந்து அது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் அங்கே வச்சுருக்காங்க. அவங்க யூஎஸ்ஸு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஈரானியன் பேரல்ஸை யூஸ் பண்ணுவோம் அகைன் டெஹரானுடைய அந்த இதை வந்து ப்ரைஸை வந்து டவுன் பண்ணுறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் அந்த எபிக் ஃபியூரியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்ப்ரவரி ஷார்ட் டேர்ம் அத்தாரைசேஷன் தான். இது ஸ்ட்ரிக்ட்லி வந்து லிமிட்டட் ஆயில் தான் வந்து இதில் டிரான்சிட் பண்ண முடியும். இது வந்து இந்த நியூ பர்ச்சேசஸோ இல்லாட்டி வந்து ப்ரொடக்ஷனோ இதில் வந்து அலோடு கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான்ஸ் ஆயில் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இந்த கான்ட்ராடிக்டட் அந்த யூஎஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாஷிங்டன் வந்து வெறுமை வந்து ஹோப்பு வந்து கொடுக்கறதுக்காக பையர்ஸ்க்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அட் ப்ரெசண்ட் வந்து ஈரானில் க்ரூட் ஆயில் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சர்ப்ளஸாக வந்து அந்த இன்டர்நேஷ்னல் அந்த அதர் கண்ட்ரீஸில் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து சப்ளை பண்ணுறதுக்குமே வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவர். யூஎஸ் வந்து அப்படி அந்த மாதிரி சொன்னது வந்து இந்த பையர்ஸை வந்து சைக்கலாஜிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த மார்க்கெட்டை அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. எக்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மூவ் எப்போ வந்தது அப்படின்னா வந்து இந்த தடங்கல்கள் வந்ததில்ல, இந்த ஆயில் வந்து சப்ளை வந்து போர்லாம் அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த இதெல்லாம் வந்ததுனால இதை வந்து சொல்லியிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள் முன்னாடி அர்லியராக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யுஎஸ் இதே மெத்தடில் வந்து சிமிலராக வந்து இந்த டெம்ப்ரவரி வேவர் வந்து கொடுத்துருந்தாங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு. அதுவும் வந்து அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக குளோபல் சப்ளைஸை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த க்ரூடு ப்ரைஸஸ்லாம் வந்து பார்க்கும்போது என்ன ஆயிருந்ததுன்னா, சர்ஜாக இருந்தது. பெஞ்ச் மார்க் ப்ரைஸ் இதை விட வந்து சர்ஜாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எழுச்சியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சீனியர் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரீஃபைனரி அந்த இது வந்து இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் வந்து கிடைக்குதோ சப்ளைஸு அதெல்லாம் வந்து தடங்கலாக இருக்கிறதுல வந்து மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்னால அதெல்லாம் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹெவி அண்ட் லைட் அந்த இது வந்து ஈரானியன் க்ரூடு வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்கும் ரிஃபைனரிஸ்க்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய அந்த இதில் வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும் கம்பெனிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணோன்னா செக்யூர் சம் அந்த கார்கோஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் அஃபீஷியல் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இதில் காம்படிட்டர்ஸ் வேறு இருப்பாங்கள்ல, அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கலாம் வந்து டிமாண்டை வந்து ஏஷியன் பையர்ஸ் வந்து இருப்பாங்கள்ல, அதனால் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதும் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வந்து என்ஷூர் பண்ணுறது எனர்ஜி செக்யூரிட்டி இந்தியாக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. மீன்ஸ் வந்து இந்த இஷ்யூவில் டெலிபரேட்டாக தான் இருக்காங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஆன் போர்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இன்னொரு அஃபிஷியல் சொல்லியிருக்காரு. இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காலத்தில் இந்தியா வந்து மேஜர் பையர், அதாவது ஈரானியன் க்ரூடை வந்து இம்போர்ட் பண்ணுறதில்ல, அதாவது போத் லைட் அண்ட் ஹெவி கிரேட்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாங்ஷன்லாம் ஃபாலோ பண்ணதுனால வந்து இப்போ டைட்டனிங் ஆகிருக்கு 2018. அப்புறம் இம்போர்ட்ஸ் எல்லாம் சீஸ் ஆகிருக்கு மே 2019 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மிடில் ஈஸ்டர்ன் அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானியன் அந்த க்ரூடு வந்து அக்கௌண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நியர்லி 11.5% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சுமித் ரித்தோலியா அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் வந்து முடிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நார்மலைஸ் ஆகும் இது. அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். நம்ம எப்படி சமாளித்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பெட்ரோல் போட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கிறது, சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் நடந்து போகிறது, அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கணும். கேஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.